இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கிறதுனால பல பேர் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும் அப்படின்னு பெட்ரோல் நிலையங்கள்ல குவிஞ்சிருக்கிற நிலையில பொதுமக்கள் யாரும் பயப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயில் விளக்கம் அளிச்சிருக்கு. பாகிஸ்தான்ல ஏவுகணைகள் வீசி 9 பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அழிச்சிட்டாங்க. அந்த நிலையில பாகிஸ்தான் படையினர் இந்திய எல்லை பகுதிகளில் ட்ரோன், ஏவுகணை, போர் விமானங்கள் மூலம் பதில் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இந்த தாக்குதலையும் இந்திய ராணுவம் முறியடிச்சிருச்சு. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில போர் பதற்றம் அதிகரிச்சுக்கிட்டே வர்றதுனால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிற பயத்துல ஏராளமான மக்கள் பெட்ரோல் நிலையங்கள்ல குவிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதிக அளவுல பெட்ரோல் டீசலை வாங்கி வர்ற மாதிரி போட்டோ, வீடியோ எல்லாம் வெளியாகி இருக்கு. இந்த நிலைமையில தேவையான பெட்ரோல் டீசல் கையிருப்பு உள்ளதால பொதுமக்கள் யாரும் இதை பத்தி பயப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயில் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா இந்தியன் ஆயில் நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடு முழுக்க போதுமான எரிபொருள் கையிருப்புல இருக்கிறதாவும் அதோட செயல்பாடு வழித்தடங்கள் சீரா இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால பொதுமக்கள் அச்சமடைந்து எரிபொருள் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. எரிபொருள், சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அப்படின்னு தங்களோட நிறுவனத்தோட அனைத்து விற்பனை நிலையங்கள்லயும் உடனடியா கிடைக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் அமைதியோட இருக்கணும் அப்படின்னும் தேவையற்ற அவசரத்தை தவிர்த்து தங்களோட சேவையை தொடர உதவணும் அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதனால தங்களோட நிறுவனத்தின் விநியோக வழித்தடங்களை தடையின்றி இயக்கவும் அனைவருக்கும் தடையற்ற எரிபொருள் வழங்கலை உறுதி செய்யவும் உதவும் அப்படின்னு இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க.